ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல கூடிய 7th சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் த்ரோ த கிவன் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, 2,2/3 -1/2, -2. ஸோ இது ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் ரெண்டுமே செய்வோமா. பேர் ஆஃப் த ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன். ஓகேங்களா, த்ரோ த கிவன் பேர் ஆஃப் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செவன்த் சம்மில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2, +2/3, -1/2, -2. இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக செல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன வரும்னா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் யூஸிங் 2 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ பாயிண்ட்ஸுக்கு பேர் வைக்கலாமா. இது x1னா இது y1, இது x2னா இது y2. ஓகேங்களா, ஸோ அப்போ எழுதலாமா. y minus y1 என்ன இருக்குது 2/3 divided by y2 வந்து -2 மைனஸ் y1 என்ன இருக்குது 2/3. ஓகேங்களா, ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 என்ன இருக்குது 2 டிவைடட் பை x2 -1/2. இந்த மைனஸ் x1 என்ன இருக்குது 2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம எழுத முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இங்கேயும் 3. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அதாவது இந்த 3 இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 3 மேலே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 3y -2. ஸோ அப்போ காமனாக 3ன்னு எழுதலாம். ஓகேங்களா, டிவைடட் பை இதே மாதிரி தான் இங்கேயும் எதுவும் இல்லை 1 இருக்குது. ஸோ 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டேன்னா -6 2 × 3 -6 -2 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ x -2 இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே எதுவும் இல்லைன்னா 1. அப்போ இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன் அப்படின்னா -1, இதை 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -2 × 2/2. ஓகேங்களா, ஸோ இது காமன் டிவிஷன். இந்த 2ன்றது ரெண்டுக்கும் காமனாக 2 வந்துடும். ஓகேங்களா, ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன். இங்கே வந்து எதுவுமே இல்லை 1 இருக்குது. ஸோ 3யை கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருப்போம், மேலையும் கீழையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இது, மேலையும் கீழையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் இதை கொண்டு வருவோம். ஸோ இது இப்படி சொல்லும்போது டைரெக்டாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3y அடுத்தது -2. இந்த 3ன்றது காமன், இந்த 3 இதுக்கு மட்டும் இருந்தது காமன் அப்படின்னு கொண்டு வந்திருப்பேன். ஸோ அதே தான் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் தான். ஸோ அப்போ 3ஆல் இங்கே மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணுறேன், இல்லாட்டி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். -2 × 3 2 × 3 6. ஸோ -6 இந்த -2 எழுதிட்டு காமனாக 3 போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த சைடு இதை அப்படியே எழுதிடலாம். காமன் டிவிஷன் இந்த இடத்துல 1/2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை 1 இருக்குது. ஸோ அப்போ 2 இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் அப்படியே வச்சுருக்கேன். இந்த 2 இங்கே இருக்குது, இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸ் இந்த 2 வந்து காமன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், கீழேயே எழுதலாமா, இங்கே எழுதிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் டிவிஷன் இங்கேயும் டிவிஷன் 3 தான், சேம் நம்பர் கட் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கக்கூடியது 3y -2 டிவைடட் பை -6 -2 ரெண்டுமே சேம் நம்பர், சேம் சைன். அப்போ ஆட் பண்ணலாமா, -8 ஈக்குவல் டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x -2 டிவைடட் பை -1 -4. ஓகேங்களா, இந்த ஸ்டெப் எப்படி இருக்கும் பாருங்கள். -1 அடுத்தது -4. ஸோ ரெண்டுமே சேம் சைனு. அப்போ ஆட் பண்ணலாம். -1 -4 ஆட் பண்ணால் -5 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இந்த 2 பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், அப்படியே மேலே மாற்றிக்கலாம். ஸோ இங்கே ப்ராக்கெட்டை போட்டுட்டு × 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, டிவைடட் பை 2 அப்படின்றது இதுக்கு மட்டும் தலைகளாக இருக்குது, ஒரு மட்டும் இருக்குது. இங்கே இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணியிருந்துக்கலாம், 2 இருந்தால். 2 எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த 2 வந்து தனியாக வருவாது. பை 2ன்றதை கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இது ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நான் எழுதுகிறேன்.
3y மைனஸ் 2 டிவைட் பை மைனஸ் எக்ஸு. இந்த 2ன்றது எக்ஸுக்கும் 2க்கும் காமன். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2x மைனஸ் 2 இன்ட்டு 2 4 டிவைடட் பை மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டரில் ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை நான் கட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது அப்படியே எழுதியிருக்கேன். இந்த 2வை இங்கேருந்து எக்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணுறேன். 2x மைனஸ் 2 இன்ட்டு 2 4. இது கீழே அப்படியே இருக்குது. ஸோ ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப மைனஸ் சைனை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டினாமினேட்டரில் இருக்கிறத கட் பண்ணி விடணும். ஸோ அப்போ 8 இந்த பக்கமும் 5 இந்த பக்கமும் மேலே மல்டிப்ளிகேஷனில் போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி வரும் இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 3y மைனஸ் 2 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2x மைனஸ் 4. ஓகேங்களா? சும்மா 5 இங்கே போயிடும், 8 இங்கே போயிடும். இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 5 இன்ட்டு 3 15y, 5 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 10, 8 இன்ட்டு 2x 16x, 8 இன்ட்டு 4 மைனஸ் 32. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ 16x அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 15y இந்த சைடு வரும்போது மைனஸ் 15y, இந்த இடத்துல மைனஸ் 32 இருக்குது. இந்த மைனஸ் 10 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 16x மைனஸ் 15y மைனஸ் 32 ப்ளஸ் 10 என்ன வரும், பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 22, பெரிய நம்பர் சைன் மைனஸ், ஸோ ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து 2 பாயிண்ட்டு கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணிடுவோம். பட் இந்த ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷன் இதெல்லாமே கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கடகடன்னு செய்ய முடியும். ஏதாவது ஒரு இடத்துல தப்பு விட்டாலும் மொத்தமாக தப்பாயிடும். ஸோ அதனால் கவனம் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன் பேர் போட்டுருக்கேன். இது ஃபஸ்ட்டு டிவிஷன். இப்போ நம்ம செய்ய போகிறது செகண்ட் டிவிஷன். செகண்ட் டிவிஷன் நமக்கு பாயிண்ட் ஈஸி தான். 2, 3 அடுத்த பாயிண்ட்டு -7, -1. ஓகேங்களா? ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா y மைனஸ் y1 டிவைட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x1. இதில் அப்ளை பண்ணுவோமா, y மைனஸ் y1 y2 minus 1 minus 3 equal to x minus x1 2 divided by x2 minus 7 minus 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இதை சிம்பிளை பண்ணி கீழே நம்பரை y minus 3 divided by minus 1 minus 3 ரெண்டுமே சேம் சைன்ன்றப்ப minus 4 equal to x minus 2 minus 7 minus 2 ரெண்டுமே சேம் சைன் ஆட் பண்ணிக்கலாம் minus 9. ஓகேங்களா? மைனஸையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த 4ஐ இங்கே இந்த பக்கம் மேலே மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த 9ஐ இந்த பக்கம் மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பேர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 9 இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 9 இன்ட்டு ஒய் 9y, 9 into minus 3 minus 27 equal to 4 into x 4x 4 into minus 2 minus 8. ஸோ இப்போ எக்ஸ் இருக்குது, இந்த ஒய் இந்த சைடு வரும்போது 4x மைனஸ் 9y. ஓகேங்களா? அந்த ஒய் அந்த சைடு வருது. அடுத்தது minus 8 இங்கே இருக்குது, minus 27 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 27 equal to 0. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 4x மைனஸ் 9y ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டு இருக்குது. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 27லேருந்து 8 போச்சுன்னா 19, பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸு. ஸோ அதை அப்படியே எழுதுகிறேன், ஈக்குவல் டு 0. இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். எப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் க்ரியேட் பண்ண சொன்னால் அதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.